பார்வதி மனசுலையும் உன் மேலே லவ் இருக்குது ஆதி. பொம்மை விஷயத்தில் அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதனால் நீ எதை பற்றியும் யாரை பற்றியும் யோசிக்காமல் தயங்காமல் பார்வதிட்ட லவ்வை சொல்கிற. பார்வதி, 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 பார்வதி. பார்வதி, பார்வதி, பெரியா நீங்களா? ஜுரம் பெரியா, குளிருது, உடம்பெல்லாம் ரொம்ப நடுங்குது. உன் அப்பாவும் தம்பியும் எங்க? அவங்க 2 பேருமே பெரிய பாளையம் கோயிலுக்கு போயிருக்காங்க பெரியா. காலையில தான் வருவாங்க. நான் ஒருத்தி, நீங்க நின்னுட்டு இருக்கீங்க, நான் உட்கார்ந்தே பேசிட்டு இருக்கேன். உனக்கு தான் உடம்பு சரியில்லைல்ல, அப்புறம் எதுக்கு இப்போ எந்திரிச்ச? சரி, மாத்திரை ஏதாவது போட்டியா? இல்ல பெரியா, அப்பாவும் கணேசனும் வேற கோவிலுக்கு போயிட்டாங்களா. மாத்திரை வாங்கிட்டு வரதுக்கு ஆள் இல்ல. என்ன பார்வதி, எனக்கு ஒரு ஃபோன் பண்ணியிருக்கலாம்ல, நான் வீட்டில் தானே இருக்கேன். சரி, நீ வா, ஹாஸ்பிட்டல் போகலாம். அதெல்லாம் ஒண்ணு வேணாம் பெரியா, கஷாயம் வச்சு குடிச்சா சரியாயிடும். பாட்டி மாதிரி பேசாத பார்வதி, வா ஹாஸ்பிட்டல் போகலாம். இல்ல இல்ல பெரியா, அது வேணாம் பெரிய. நீங்க வேணா மாத்திரை வாங்கிட்டு வந்து கொடுங்க பெரியா, அது போதும். குளிர் ஜுரத்தில் இப்படி நடுங்கிட்டு இருக்க, மாத்திரை எப்படி கேட்கும்? நீ முதல்ல கிளம்பு, போய் டாக்டரை பார்த்துட்டு வந்துடலாம். இல்ல பெரியா, அது நான் சொன்னா நீ கேட்பியா மாட்டியா? கேப்பேன் பெரியா, வாங்க போலாம். என்ன பார்வதி, நடக்க முடியலையா? என் கை பிடிச்சுக்க. என்ன யோசிக்கிற? என் கை பிடிச்சு நடந்து வா. ஹலோ டாக்டர். ஹலோ ஆதி, வாங்க உட்காருங்க. இந்தம்மா, வா பார்வதி. இதை கொண்டு போய் கார்ல வச்சிரு. ஓகே டாக்டர். உட்காருங்கம்மா, உட்காருங்க. என்னமாச்சு? சாயங்காலத்துல இருந்து ஒரே குளிர் ஜுரம் டாக்டர். சளி இருமல் ஏதாவது இருக்காமா? அதெல்லாம் இல்ல டாக்டர், கண்ணை திறக்க முடியல, அனலா கொதிக்குது. காட்டுங்க. கொஞ்சம் திரும்புங்க. டிகிரி ஜுரம் இருக்குமா? ஊசி போட்டா சரியாயிடும். ஊசியா? ஊசிலாம் வேணாம் டாக்டர், நீங்க எவ்வளவு மாத்திரை வேணாலும் கொடுங்க, நான் சாப்பிடுறேன். ஹை ஃபீவர் இருக்குமா? மாத்திரைக்கு கேட்காது, இன்ஜெக்ஷன் போட்டாதான் சீக்கிரம் குணமாகும். எனக்கு ஊசி வேணாம் பெரியயா. ஊசி போட்டுக்கிறதுனா சின்ன வயசுல இருந்தே ரொம்ப பயம் பெரியயா. நீங்க கொஞ்சம் சொல்லுங்க பெரியயா. பார்வதி, ஹை ஃபீவர் இருக்குன்னு டாக்டர் சொல்றாருல, ஊசி போட்டாதான் காய்ச்சல் சீக்கிரமா சரியாகும். பயப்படாம போட்டுக்கோ. வேணாம் பெரியயா, ரொம்ப வலிக்கும் பெரியயா. என்ன பொண்ணுமா நீ? இப்ப எல்லாம் சின்ன குழந்தைங்க கூட பயப்படாம சிரிச்சுக்கிட்டே இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டு போறாங்க. நீ என்னடான்னா இதுக்கு இப்படி பயப்படுறியே?
வந்து உட்காருமா. போய் உட்காரு. பெரியய்யா, உட்காரு பார்வதி. பார்வதி, உனக்கு பயமா இருந்துச்சுன்னா இந்த சைடு திரும்பிக்கோ. கொஞ்சம் கையை காட்டுமா, இன்ஜெக்ஷன் போடணும். பயப்படாத, வலிக்காது. பார்வதி, ஊசி போட்டாச்சு. இங்க பாருமா, இன்னைக்கு மட்டும் பிரெட் இல்லைன்னா கஞ்சி மட்டும் தான் சாப்பிடணும். ஓகே? இந்தா, சாப்பிட்டதுக்கு பிறகு இந்த மாத்திரையெல்லாம் போட்டுக்கணும். ஓகே டாக்டர். மிஸ்டர் ஆதி, யா. நாளைக்கும் காய்ச்சல் இருந்தா கூட்டிகிட்டு வரணும். சரிங்க டாக்டர். ஓகே. வா பார்வதி. ரொம்ப தேங்க்ஸ் பெரியய்யா. எதுக்கு பார்வதி? ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்ததுக்கு. தேங்க்ஸ் எல்லாம் சொல்லி என்னை அந்நியப்படுத்தாத. நான் ஒன்றும் மூணாவது மனுஷன் இல்லை, உன் பெரியய்யா. நீ உடம்பு சரியில்லாமல் தனியாக கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது என்னால் இப்படி பார்த்து சும்மா இருக்க முடியும்? உனக்கு ஒன்றுனா என்னால் தாங்கிக்க முடியாது. நீ கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடு. நான் உனக்கு சாப்பிட்றதுக்கு கஞ்சியும் மாத்திரை போடுறதுக்கு சுடு தண்ணியும் ரெடி பண்ணுறேன். பெரியய்யா, நீங்க கஞ்சி வைக்க போறீங்களா? உங்களுக்கு எதுக்கு பெரியய்யா வீண் சிரமம்லாம்? இதில் எனக்கு எந்த சிரமமும் இல்லை பார்வதி. இத்தனை நாள் எனக்கு தேவையானதெல்லாம் நீ செஞ்சு கொடுத்தல, இப்போ உனக்கு தேவையானதை நான் செஞ்சு கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதுக்கு இல்ல பெரியய்யா. என்ன, எனக்கு கஞ்சி வைக்க தெரியுமான்னு யோசிக்கிறியா? பார்த்தல, உள்ளங்கையில் உலகமே இருக்கு. நெட்டில் போனால் சுடு தண்ணி வைக்கிறதுலேருந்து பாம் தயாரிக்கிறது வரைக்கும் படம் போட்டு விளக்கிடுவாங்க. அதனால நீ அதை பற்றிலாம் கவலைப்படாமல் ரெஸ்ட் எடு, நான் பார்த்துக்கிறேன். கிச்சன் இந்த பக்கம் தானே? ஆமா பெரியய்யா. சரி, நீ ரெஸ்ட் எடு.
பார்வதி, பார்வதி, பெரியய்யா. மெதுவா மெதுவா. கஞ்சியும் சுடு தண்ணியும் ரெடி. முதல்ல இந்த கஞ்சியை சாப்பிடு, அதுக்கப்புறம் மாத்திரை போட்டு தண்ணி குடிச்சிரு. சரிங்க பெரியய்யா. இப்போ எது கண் கலங்குற? கஞ்சி எப்படி இருக்கும்னு நினைச்சு பயப்படுறியா? அதெல்லாம் இல்ல பெரியய்யா. எனக்காக நீங்க இதெல்லாம். நீ எதுவும் சொல்ல வேணாம். முதல்ல இந்த கஞ்சியை சாப்பிட்டு பாரு, எப்படி இருக்குன்னு சொல்லு. தயங்காமல் பார்வதிட்ட லவ்வை சொல்கிறேன். நல்லா இருக்கா? உங்க கைப்பட்டது நல்லா இல்லாம போகுமா பெரியய்யா? போதும் பெரியய்யா. இன்னும் கொஞ்சம் சாப்பிடு. வாந்தி வர மாதிரி இருக்கு. சரி, அப்ப வேண்டாம். இந்தா. நல்லா தூங்கு, காலைல சரியாயிடும். ம். இன்னும் வந்துச்சுன்னா எடுத்துரு. சரி, நீ படுத்து தூங்கு பார்வதி. அம்மா பார்வதி, அப்பா வந்துட்டீங்களா? வந்தாச்சுமா. என்ன வேலைக்கு ரெடி ஆகிட்டு இருக்கியா? ஆமாப்பா. அக்கா, இந்த பிரசாதம் எடுத்துக்கோ. நேத்து நாங்க கோயிலுக்கு கிளம்பும் போது உனக்கு லேசா காய்ச்சல் இருந்துச்சே, இப்ப எப்படிமா இருக்கு? அதெல்லாம் சரியாயிடுச்சுப்பா. கையை தொட்டு பாருங்க. நம்ம வரும்போது உங்க அக்காக்கு லேசா காய்ச்சல் இருந்துச்சுடா கணேசா. இப்ப எப்படி இருக்கோ என்னவோன்னு அப்பா கோயில்ல புலம்பிட்டே இருந்தாருக்கா. பாதி ராத்திரியில ஜுரம் அதிகமாயிடுச்சுன்னா நீ ஒத்தையில என்ன பண்ணுவ? சுடுதண்ணி வச்சு குடுக்கறதுக்கு கூட ஆள் கிடையாதே.
அதான் சாமி கிட்ட என் பொண்ணுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு நீ தான் நல்லபடியா பார்த்துக்கணும்னு வேண்டிக்கிட்டு இருந்தேன். என் வேண்டுதல் வீண் போகலம்மா. கடவுள் உன்னை குணமாக்கிட்டாரு. கடவுள் மாதிரி பெரியய்யா வந்து என்ன பாத்துக்கிட்டாருப்பா. அவர் மட்டும் வரலனா நான் ராத்திரி ரொம்ப சிரமப்பட்டிருப்பேன். இவ்ளோ சீக்கிரம் உடம்பும் குணமா இருக்காதுப்பா. ஆனா ராத்திரி பெரியய்யா வந்து என்ன ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போனது, எனக்கு கஞ்சி வச்சு கொடுத்தது, நான் எடுத்த வாந்திய கையில பிடிச்சது, இதெல்லாம் உங்ககிட்ட சொன்னா நீங்க என்ன நினைப்பீங்களோ? அக்கா என்னக்கா என்ன யோசிச்சுட்டு இருக்க? அது வந்து நான் காலையில லேட்டா எந்திரிச்சேன். அதனால இன்னும் டிஃபன் பண்ணல. உனக்கு வேற ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சா, அதான் என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். கோயிலிருந்து வெளியே வந்ததும் இவன் பசிக்குதுன்னு சொன்னான். அதனால நாங்க கடையிலேயே டிஃபன் சாப்பிட்டு வந்துட்டோமா. டிஃபன்லாம் எதுவும் வேண்டாமா? ஆமாக்கா டிஃபன் எல்லாம் எதுவும் வேணாம். சரி, அப்ப நீ ஸ்கூலுக்கு கிளம்பு, நான் வேலைக்கு கிளம்புறேன். சரிக்கா. சரிம்மா, நீ கிளம்பு, நான் யூனிஃபார்ம் மாத்திட்டு வந்துடுறேன். சரிங்கப்பா. என்னக்கா சமையல் கட்டை விட்டுட்டு எல்லாரும் இங்கே வந்து நின்னுட்டு இருக்கீங்க? என்னாச்சு? பெரிய தம்பிக்கு உடம்பு சரியில்லை. பெரியய்யாக்கு உடம்பு சரியில்லையா? என்னாச்சுக்கா? தெரியல பார்வதி. டாக்டர் வேற வந்திருக்காரு. எல்லாரும் மேலதான் இருக்காங்க. டாக்டர். எஸ், பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. இது சாதாரண ஃபீவர் தான். ஒரு இன்ஜெக்ஷன் கொடுக்குறேன், அதிலே சரியாயிடும். கொஞ்சம் ஹாட் வாட்டர் கொண்டு வர சொல்லுங்க. ஏய், அம்மா, நீ இங்கதான் நிக்கிறியா? சொன்னது காதுல வேளை, போய் சுடு தண்ணி கொண்டு வா. சரிம்மா. என்னாச்சு பார்வதி? சுடு தண்ணி எடுத்துட்டு வர சொன்னாங்க. எதுக்கும் பிளட் டெஸ்ட் எடுத்துடலாமா டாக்டர்? ஆமா டாக்டர், இப்பதான் புதுசா ஃபீவர் வந்து பயமுறுத்திக்கிட்டு இருக்கேன். எதுக்கு ஒரு டெஸ்ட் எடுத்துடலாம். நாட் நெசசரி. இந்த இன்ஜெக்ஷன்ல கொஞ்ச நேரத்துல ஃபீவர் சரியாயிடும். அப்படி இல்லைன்னா மேடம், நீங்க சொன்ன மாதிரி பிளட் டெஸ்ட்லாம் எடுத்துடலாம். ஓகே டாக்டர். இந்த மாத்திரைய 2 நாள் கண்டினியூ பண்ணுங்க. மா, நான் போய் டேப்லெட் வாங்கிட்டு வரேன். ஓகே. டாக்டர், ஆதிக்கு டயட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஏதாவது இருக்கா? காய்ச்சல் கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால
இப்போதைக்கு கஞ்சி அல்லது பிரெட் கொடுங்க. நைட்டு மட்டும் இட்லி கொடுங்க. ஓகே டாக்டர். அப்ப நான் கிளம்புறேன் மேடம். தேங்க்யூ டாக்டர். ஆதி, அம்மா. நீ நல்ல ரெஸ்ட் எடு. சரிம்மா. பார்வதி, அம்மா. டாக்டர் சொன்னதை கேட்டல்ல? கஞ்சி வச்சு கூட ஆதிக்கு, சரியா? சரிங்கம்மா, நான் பாத்துக்கிறேன். ரெஸ்ட் எடு ஆதி. ஓகேம்மா. டேக் கேர் ஆதி.